தமிழகத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்த நெல்களுக்கான பணத்தை 3 மாதங்கள் ஆகியும் வழங்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தின் விவசாயம் நிறைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் தற்போது அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் நெல்மணிகளை விற்பனை செய்து 3 மாதங்கள் ஆகியும் இதுவரை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய பணங்களை பட்டுவாடா செய்யாததால் விவசாயிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக தற்போது பள்ளி கல்லூரி திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிகளுக்கு சேர்க்க முடியாமல், கல்லூரிகளுக்கு சேர்க்க முடியாமல், அதற்கான பணம் இல்லாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய பணங்களை தமிழக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பெறப்பட்ட நெல்மணிகளுக்கு தேவையான பணப்பட்டோடா செய்யப்பட வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனை வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று செய்யாறு பகுதியிலும், இன்று ஆரணி பகுதியிலும், நாளை சேத்துப்பட்டு பகுதியிலும் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய பாக்கிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நெல்மணிகளுக்கான பாக்கிகளை 3 மாதமாக தமிழக இதுவரை வழங்காததால் விவசாயிகள் என்ன மாதிரியான பாதிப்புக்குள்ளாகின்றனர்? அரசாங்கத்திற்கு நீங்கள் முன்னெடுத்து பார்க்கும் கோரிக்கை பற்றி சொல்லுங்கள். டெல்டா மாவட்டங்களில் புறக்கணித்த தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு அதன் கிளையான தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு டெல்டா மாவட்டங்கள் அல்லாத வட தமிழகத்தில் கொள்முதல் செய்தது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய அக்ரிமெண்ட்டே என்சிசியை போடும்போது 48 மணி நேரத்தில் பணம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் உள்ள அந்த என்சிசிஎஃப்பை புகுத்துனாங்க. தமிழ்நாடு முழுவதும் 650 கோடி பாக்கியும், தமிழ்நாட்டிலே நெல் உற்பத்தியான அதிகப்படியான முதல் இடத்துல இருக்க திருவண்ணாமலையில் 250 கோடி பாக்கி இருக்குது. இது குறித்து மே மாதம் 9ஆம் தேதி தலைமைச் செயலாளர் கூட்டுறவு செயலாளர்கிட்ட மனு கொடுத்தோம். எங்களுக்கு இதுவரை பணம் கிடைக்காதால மருத்துவ செலவு, கல்வி செலவுக்கு, திருமண செலவுக்கு உண்டான செலவுக்கு பணம் இல்லாமல் விவசாயிகள் 80 நாள் அவதிப்படுறோம். இது குறித்து தொடர்ச்சியாக அரசின் கவனத்திற்கும் ஆட்சியர் கவனத்துக்கு எடுத்து சொல்லி எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. இப்படி கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் கோட்டை முற்றுகையை தவிர வேறு வழி இல்லை. எங்களுக்கு எந்த கட்சி இதுவரைக்கும் ஆதரவு தரல. கட்சிகள் விவசாயிகளுக்கு குரல் கொடுத்தா எங்களுக்கான நிலுவைத் தொகை 250 கோடி திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு 650 கோடி கிடைக்கல என்று உறுதியாக நம்புகிறோம். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் விற்பனை செய்த நெல்மணிகளுக்கு தேவையான பணங்களை இதுவரை 3 மாதங்களாக வழங்காததால் விவசாயிகள் என்ன மாதிரியான இன்னலுக்கு ஆளாகி வருகிறார்கள் என்பது குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக சிறப்பு கள ஆய்வு நடத்தி தற்போது விவசாயிகள் மத்தியில் கள ஆய்வு நடத்தி வருகின்றோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் படும் இன்னல்கள் குறித்து கள ஆய்வு நடத்தினோம். ஆரணியிலிருந்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ்.